ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசுரை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் தியரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஃபோர்த் ஒன் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தியரியை ரேமண்ட் வெர்னன் 1966 உருவாக்கியிருக்காரு. இந்த தியரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், செகண்ட் க்ரோத் ஸ்டேஜ், தேர்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் டிக்ளைன் ஸ்டேஜ். இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்டை அவங்களுடைய ஓம் கண்ட்ரியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த டெவலப்டு எக்கானமி, அதாவது யூஎஸ், ஜப்பான் மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் அவங்களுடைய ப்ராடக்டை ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது க்ரோத் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்மளுடைய ப்ரொடக்ஷனை மற்ற கண்ட்ரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜ். மெச்சூரிட்டி ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, டெவலப்டு கண்ட்ரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்போது மெச்சூரிட்டி ஸ்டேஜில் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அவங்களுடைய ப்ராடக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஸ்டேஜ். இந்த டிக்ளைன் ஸ்டேஜில் ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லோ காஸ்ட் கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து அவங்களுடைய யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட்டையோ இல்லை கம்பெனியோ வந்து வச்சுருக்காங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கும். அதனால் எங்கே வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கோ அந்த கண்ட்ரீஸில் மட்டும் அவங்களுடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வந்து இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான இது வந்து ஆப்பிள். ஸோ இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் யூஎஸில் தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அடுத்தது க்ரோத் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரோப் அண்ட் ஜப்பானுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணுறாங்க த்ரூ சப்சிடரிஸ், அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து சைனாக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. எதுக்காக சைனாக்கு மூவ் பண்ணுறாங்கன்னா, அங்கே அவங்களுக்கு காஸ்ட் அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்ற ரீசனுக்காக அங்கே அவங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஸ்டேஜில் ஓல்டர் மாடல்ஸ் எல்லாமே கம்மியான ரேட்டில் டெவலப்பிங் எக்கானமியில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.